எங்கள் சின்னத்தை பறிச்சுட்டான். எங்களுக்கு என்னவே சின்னமா இருந்துச்சு, விவசாய சின்னத்தை ஏந்தி வந்தோம். சின்னத்தை பறிச்சுட்டான். சின்னத்தை பறிச்சாலும் நாங்கள் எண்ணத்தை கொண்டு போய் சேர்த்தோம். இன்னைக்கு ஒரு சின்னத்தை பெற்று இருக்கோம். இனத்தின் வழிதாங்கி நாங்கள் தூக்குகிறோம், ஒளி வாங்கி. இந்த ஒளி வாங்கி என்பது ஒரு சின்னம் அல்ல. இந்த ஒளி வாங்கி செலுத்துகிற வாக்கு செலுத்தினால் நாடாளுமன்றத்தில் நாம் தமிழக கட்சியின் குரல் ஒலிக்கும். சட்டமன்ற தேர்தல் திமுக 5ஆம் காலம் திமுக, திமுகவின் ஆட்சி தாழ முடியாது அதிமுக, அப்புறம் மறுபடியும் திமுக. பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் தாங்க முடியலையா, பாரதிய ஜனதா, மறுபடியும் காங்கிரஸ். மாத்தி மாத்தி இந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு ஏமாந்து இருக்கிறோம். இங்க திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, அங்க பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, மக்களுக்கான அதிகாரமா இல்ல. எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கு. அந்த ஏற்றோ பாண்டுகிற முறையில் இங்க தமிழ்நாட்டில் அதிகப்படியாக திமுக வாங்கியிருக்கிறது. மத்திய அதிகபட்சமாக பாஜக வாங்கியிருக்கு. பல கோடிகள் வாங்கியிருக்க. யார் கொடுக்கறான்னு பார்த்தா தனிப்பொரு முதலாளி. அங்க பல கட்சிகிட்ட பல நிறுவனங்கள்ட்ட பாஜக வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அதிபர், லாட்டரி அதிபர் மார்டின்னு பேரு, அவர்கிட்ட 500 கோடிக்கு மேல இதே திமுக வாங்கியிருக்கிறது. நாமெல்லாம் செய்திகளை படிச்சோம். ஆன்லைன் ரம்மியில தற்கொலை பண்ணி செத்து போனான் அப்படின்னு பல குடும்பம் நடுத்தர வந்துச்சு. ஆன்லைன் ரம்மியில அந்த ஆன்லைன் ரம்மியை நடத்துற ஆளு பேர் தான் இந்த லாட்டரி மார்டின். பல பேர் தாலி எடுத்து பல குடும்பத்தை வீதி கொண்டு வந்து ஊரடிச்சு உலைய போட்ட காசு. அந்த காசை திமுக வாங்கியிருக்கு. ஆனால் நாம் தமிழக கட்சி 1 ரூபாய் காசு கூட அப்படி முறைகேடாக பெறல. ஏன்னா எந்த தனிப்பெரும் முதலாளியும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் நாம் தமிழக கட்சிக்கு இல்லை. ரட்டளைக்கு, உதயசூரனுக்கு, காங்கிரசுக்கு, பாஜகவுக்கு வாக்கு செலுத்துற முறையை முற்றாக தவிர்க்கணும். நாம திரும்ப திரும்ப ரட்டளைக்கு தான் போடுவேன், உதயசூரனுக்கு தான் போடுவேன். நாடு நாசமா போறத நம்மளால தடுக்கவே முடியாது. கண்முன்னே பார்க்கிறோம். 1000 மக்கள் அநியாயம் கொடுமை நடக்குது. நாங்கள் மற்ற கட்சிகள் போல இல்லை, திமுக போல, அதிமுக போல, காங்கிரஸ் போல இல்லை. உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா? எங்களுக்கும் பிடிக்கல. உங்களுக்கு இவ்வளவுதான் பார்த்தா கோபம் வருதா? எங்களுக்கும் கோபம் வருது. எல்லாத்தையும் மாற்றுங்கிற கனவு. அதனால பிடிக்கலன்னா கூட வேறு வழி இல்லாம அரசியல் செய்ய வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். 7 விழுக்காடு வாக்கை பெற்றிருக்கிறது நாம் தமிழக கட்சி. இதே வாக்கு விழுக்காட்டை இன்னொரு கட்சி பெற்றிருந்தால் இந்த 7 விழுக்காடு வாக்கை காட்டி 600 கோடி 700 கோடி வாங்கியிருப்பாங்க. எங்கள் நோக்கம் அதுவல்ல. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைக்கும் நினைக்கிறோம். அதற்கு ஒரு வாய்ப்பு கேட்டு நிற்கிறோம். வரலாறு இனி ஒரு முறை இந்த வாய்ப்பை அளிக்காது. நாம் எழணும், நாம் ஒன்று சேரணும், நாம் வெல்லணும். இந்த முறை தவறுவிட்டு விட்டால் வரலாற்றில் தமிழகம் இதற்கான தடைமை இல்லாது போகும். அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தில் நாம் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறோம் என்பது மிக முக்கியமானது. தேர்தல் என்று வந்தால் வீடு தேடி கட்சிக்காரர்கள் வருவார்கள், வாக்குறுதிகளை வாரி வழங்குவார்கள், பணத்தை வாரி இறைப்பார்கள், போடப்படாத சாலைகள் போடப்படும், எரியாத தெருவிளக்குகள் எரியும், அடைப்பெடுக்காத சாக்கடைகள் எல்லாம் அடைப்பெடுக்கப்படும். எல்லாமே இன்னும் 20 நாட்களுக்கு உள்ளாக நடைபெறும். நாம் முதல் முறையாக இந்த தேர்தல் களங்களை பார்க்கல, பல தேர்தல் களத்தை பார்த்துட்டோம். எல்லா தேர்தலின் போதும் வரக்கூடியவங்க நாங்க வந்தோம்னா பாலாரும் தேனாரும் கரை புரண்டு ஓடும். நாங்க நாட்டை மாற்றி காட்டுவோம், வல்லரசு நாடாக நாட்டை உருவாக்கிடுவோம். அதனால எங்களுக்கு போடுங்க. எங்களோட தேர்தல் அறிக்கை இது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகாக இந்த தேர்தல் அறிக்கையில சொன்னதை நாங்க நிறைவேற்றுவோம். நிறைவேற்றோம்னா நாடு சுபிட்சமாயிடும் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு ஒரு மொக்க பாட்டை போட்டு ஓட்டு கேட்டாங்க. நாட்டு மக்கள் நம்பி வாக்கு செலுத்தினார்கள். விடியல் வந்ததா? 10 ஆண்டுக்கு முன்பாக ஐயா நரேந்திர மோடி அவர்கள்
நாடு முழுக்க பரப்புரை செய்து பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசினார். நாங்கள் வந்தோம் என்றால் எல்லாவற்றையும் சரி செய்வோம், நாட்டை உயர்த்தி காட்டுவோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறது நாட்டில்? இந்த நாடு என்கிற கட்டமைப்பு, இந்த நாட்டில் சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம், ஜனநாயக தூண்களாக இருக்கக்கூடிய எல்லாம் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, சட்டம், நீதி அமைப்பு முறை எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது மக்களின் வசதிக்குத்தான், மக்களின் குறைபாடுகளை தீர்ப்பதற்குத்தான். மக்கள் தான் ஜனநாயகத்தோட எஜமானர்கள். ஆனால் இன்றைக்கு மக்களின் குறை தீர்க்கக்கூடிய ஒரு அரசு அமைந்திருக்கிறதா? வள்ளுவன் சொல்றான், வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழக்கூடிய என்று போதிக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாம் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பாங்கிறார். அந்த ஆட்சிக்காக நாமும் பல ஆண்டுகளை ஏங்கி தவிக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் திமுக 5 ஆண்டுகளும் திமுக, திமுகவின் ஆட்சி தாழ முடியாது அதிமுக, அப்புறம் மறுபடியும் திமுக. பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் தாங்க முடியலையா, பாரதிய ஜனதா, மறுபடியும் காங்கிரஸ். மாத்தி மாத்தி இந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு ஏமாந்து இருக்கிறோம். நாம் வாக்கு மட்டும் நாட்டில் செலுத்தல, வரியும் செலுத்துறோம். ஒவ்வொரு குடிமகனும் வரி செலுத்தினான். நாம் நினைச்சு கொண்டிருக்கோம் வருமான வரி கட்டுறான் பாருங்க, அவன் தான் வரி கட்டுறான், நாம எல்லாம் வரி கட்டலப்பா, வரி கட்டாம வாழ்றோம்னு. நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களையும் நமக்கான வரியை வசூலித்துக் கொண்டிருக்காங்க. 10 ரூபாய்க்கு பொருள் வாங்குற அப்படின்னா 8 ரூபா தான் விலையா இருக்கும், அடக்க விலையா இருக்கும், 2 ரூபா வரியா இருக்கும். அப்படி எல்லாத்தையும் வரியை வாங்குறான். எதற்காக வரியை வாங்குறான்? நமக்கான கல்வியை தருவதற்கு, நமக்கான மருத்துவத்தை தருவதற்கு, நமக்கான உட்கட்டுமானத்தை ஏற்படுத்துவதற்கு, நமக்கான சாலைகளை போட்டு தருவதற்கு, இப்படி எல்லாத்துக்கும் அரசு வரியை வாங்கிக் கொள்கிறது. ஆனால் வாங்கிக் கொள்கிற அரசு அந்த கல்வியை இலவசமாக கொடுப்பது இல்லை, சாலையை தரமாக கொடுப்பது இல்லை, மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பது இல்லை, தண்ணியை மக்களுக்கு விநியோகம் செய்வது இல்லை, எல்லாத்தையும் தனியார் பயன்படுத்துகிறது. ஒரு பக்கம் இந்த கல்வியை காரணமாக காட்டி, சாலையை காரணமாக காட்டி, தண்ணீரை காரணமாக காட்டி வரியை வாங்குறான். வரியை வாங்கிக் கொண்டு பிறகு எல்லாத்தையும் தனியார்ட்ட போய் வாங்கிக்கங்க. இந்த அமைப்பு முறை யாருக்கானது? இந்த நாட்டில் நான் நம்புறோம் மக்களுக்காக தான் இந்த அதிகாரங்கள் நிறுவப்படுது அப்படின்னு. ஆனா மக்களுக்கான அதிகாரங்களா இந்த அதிகாரங்கள் இல்லை, தனிப்பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரமா இருக்குது. இங்க திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, அங்க பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, மக்களுக்கான அதிகாரமா இல்ல. எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கு. மிக அண்மையில உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை கொடுக்குது, ஒரு தீர்ப்பை கொடுக்குது, வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாது அப்படிங்கிற தீர்ப்பு. எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும் தெரியல. தேர்தல் பத்திரங்கள் முறை அப்படின்னா, எலக்ட்ரோ பாண்ட் அப்படின்னா, ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு 1000 ரூபாய் தொடங்கி 1 கோடி ரூபாய் வரைக்கும் பத்திரங்களாக கொடுக்கலாம். யார் கொடுக்கிறாங்கிற விவரத்தை கட்சியும் சொல்ல தேவையில்லை, சம்பந்தப்பட்ட நபரும் வெளியே சொல்ல தேவையில்லை. அப்ப மறைமுகமாக பல கோடிகளை பரிமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த முறையில இருக்கு. அந்த முறை செல்லாது, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. அந்த எலக்ட்ரோ பாண்டுங்கிற முறையை இங்க தமிழ்நாட்டில் அதிகப்படியாக திமுக வாங்கியிருக்கிறது, மத்திய அதிகபட்சமாக பாஜக வாங்கியிருக்கு, பல கோடிகள் வாங்கியிருக்க. யார் கொடுக்கறான்னு பார்த்தா தனிப்பெரும் முதலாளி. அங்க பல கட்சிகள்கிட்ட, பல நிறுவனங்கள்கிட்ட பாஜக வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அதிபர், லாட்டரி அதிபர் மார்டின் பேரு, அவர்கிட்ட 500 கோடிக்கு மேல இதே திமுக வாங்கியிருக்கிறது. 500 கோடிக்கு மேல. ஒரு தனிப்பெரும் முதலாளி எப்போதும் லாபத்தை நோக்கமாக கொண்டுதான் இருப்பான். அந்த முதலாளி ஒரு கட்சிக்கு 500 கோடியை கொட்டி இறைக்கிறான்னா என்ன நோக்கமா இருக்கும்? நாமெல்லாம் செய்திகளை படிச்சோம், ஆன்லைன் ரம்மியில தற்கொலை பண்ணி செத்து போனான் அப்படின்னு பல குடும்பம் நடுத்தர வந்துச்சு. ஆன்லைன் ரம்மியில அந்த ஆன்லைன் ரம்மியை நடத்துற ஆளு பேர் தான் இந்த லாட்டரி மார்டின். பல பேர் தாலி எடுத்து பல குடும்பத்தை வீதி கொண்டு ஊரடிச்சு உலைய போட்ட காசு. அந்த காசை
திமுக வாங்கியிருக்கு. அதே போல பாரதிய ஜனதா அவன் 7000 கோடி வாங்கியிருக்கான். 7000 கோடி. அப்ப தனிப்பெரு முதலாளிகள் காசு கொடுத்து இந்த கட்சியை வளர்க்கிறாங்க அப்படின்னா இந்த ஆட்சி அதிகாரம் மக்களுக்கான சேவையாக இருக்காது. காசு கொடுத்த இந்த நிறுவனங்களுக்கு இந்த கட்சிகள் பிரதிபலனை செய்ய வேண்டும். அப்ப இந்த அமைப்பு முறையே மிக தவறாக இருக்கணும். இதுல யாரு காசு வாங்கல அப்படின்னு பார்த்தா இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கலங்கிறாங்க. அவங்க நேரடியாக எலக்ட்ரோ பாண்ட்ல காசு வாங்கல. ஆனா எலக்ட்ரோ பாண்ட்ல காசு வாங்கின திமுக காசு வாங்கிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 1 ரூபாய் காசு கூட அப்படி முறைகேடாக பெறல. ஏன்னா எந்த தனிப்பெரும் முதலாளியும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. ஏனென்றால் எங்கள் ஆட்சி, நாங்கள் அமைச்சிருக்கிற ஆட்சி, எங்கள் கட்சி, எங்கள் அரசியல் எல்லாம் இந்த மண்ணின் மக்களுக்கானது. அதனால நாங்கள் எளிய பிள்ளைகள் இந்த அரசியல் களத்துல புகுந்திருக்கோம். ஜனநாயகம்னா என்ன? எளிய உழைச்சி மக்கள், அன்றாட காட்சிகள், தினக்கூலிகள், வேளாண் குடிமக்கள் வீட்டு பிள்ளைகள், நெசவாளர் வீட்டு பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு போவதுதான் ஜனநாயகம். இந்த நாடு விடுதலைங்கிற ஒன்றை பெற்றுச்சுன்னா எல்லாம் எல்லோருக்கும் நிலை, எல்லாம் எல்லாருக்கும் நிலை உருவாக்கப்படணும். யாரும் அதிகாரத்துக்கு போலாங்கிற நிலை உருவாக்கப்படணும். அப்பதான். ஆனா 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியாவில் அந்த நிலை உருவாக்கப்படல. 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியாவில் கல்வி கடன் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் படிச்சு கொண்டிருக்கேன். இன்றைக்கு வரை எளிய மக்கள் அதிகாரத்துக்கு போக முடியல. திமுக அதிமுகவில் வேட்பாளர் நேர்காணல்ல அங்க கேட்கப்படுற கேள்வியை எவ்வளவு கோடியை செலவு செய்வாங்கிறத தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கான். ஒரு பார்லிமெண்ட் தொகுதினா 70 லட்சம் செலவு பண்ணலாம்னு. 70 லட்சம். ஆனா இவன் ஒரு தொகுதிக்கு 20 இருந்து 40 கோடி வரைக்கும் செலவு பண்ண தயாரா இருக்கேன். 40 கோடியை ஒரு தொகுதியில கொட்டி இறைச்சி செலவு பண்ணி கொடுத்தேன். அந்த தொகுதியோட மேம்பாட்டுக்காக பாடுறானா, அந்த மக்கள் நலத்திட்டத்துக்காக அவன் கொண்டு போனா ஒருபோதும் செய்ய மாட்டான். 40 கோடியை போட்டான், 4 கோடியை எப்படி இருந்து பார்ப்பேன். அதற்காக தான் வாக்கு காசு, பணம் கொடுப்பது, பரிசுகள் கொடுப்பது, மக்களை விடை பேசுவது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம நினைக்கிறோம் எல்லாம் மாறாதா, எல்லாம் சரி பண்ண முடியாதான்னு. சரி பண்ணா ஒரே வாய்ப்பு, நான் மாறணும். ரட்டளைக்கு, உதயசூரனுக்கு, காங்கிரசுக்கு, பாஜகவுக்கு வாக்கு செலுத்துற முறையை முற்றாக தவிர்க்கணும். நாம திரும்ப திரும்ப ரட்டளைக்கு தான் போடுவேன், உதயசூரனுக்கு தான் போடுவேன். நாடு நாசமா போறத நம்மளால தடுக்கவே முடியாது. கண்முன்னே பார்க்கிறோம், 1000 மக்கள் அநியாயம், கொடுமை நடக்குது. நம்மளால தடுக்க முடியல. காரணம் அதிகாரம் இல்லை. சர்வ சாதாரணமாக எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாம, தயக்கம் இல்லாம எல்லாத்தையும் நிகழ்த்தி கொண்டு போறேன். இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறி போனது. இங்க அற உணர்ச்சிக்கு, நியாய உணர்ச்சிக்கு இடம் இல்லைங்கிற உருவாயிடுச்சு. அரசியல் பிழைத்தாருக்கு அறவே கூட்டாரம்னா மன்னராட்சி காலத்துல. ஆனால் மக்களாட்சி காலத்தில் பணம், காசு, துட்டு, மணி அப்படின்னு எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். இந்த மண்ணின் உரிமைகளை காக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களித்தார்கள். நாங்கள் மற்ற கட்சிகள் போல இல்லை, திமுக போல, அதிமுக போல, காங்கிரஸ் போல இல்லை. உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா? எங்களுக்கும் பிடிக்கல. உங்களுக்கு இவெல்லாம் பார்த்தா கோபம் வருதா? எங்களுக்கும் கோபம் வருது. எல்லாத்தையும் மாற்றுங்கிற கனவு. அதனால பிடிக்கலன்னா கூட வேறு வழி இல்லாம அரசியல் செய்ய வேண்டிய நினைக்க நாங்கள் தள்ளப்பட்டோம். இந்திய பெருநில முழுமைக்கு எடுங்க. இந்திய பெருநிலத்துல எந்த அரசியல் கட்சி மேடையில 30 வயசு 32 வயசுல பேசிக்கொண்டிருக்காங்க. கரவேட்டி கட்டாம, கசங்காத சட்டப்படாம எந்த கட்சி மேடை இருக்கு? எங்கள் தோற்றத்தை பாருங்கள். அரசியல்வாதி தோற்றம் இருக்கா? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் தோற்றத்தில் நாங்கள் இருக்கோம். நாங்களும் கல்வி கடமாகி தான் படித்தோம், அரசுடன் தான் பயணம் பண்றோம். நாங்களும் விவசாய வீட்டு பிள்ளையாக, நெசவாளர் வீட்டு பிள்ளையாக, மீனவர் வீட்டு பிள்ளையாக, ஏழை குடிமகன் வீட்டு பிள்ளையாக தான் பிறந்திருக்கோம். கண்முன்னே நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டு மனம் சகிக்காது. எல்லாத்தையும் மாற்றணும். ஒரே வாய்ப்பு, அதிகாரம். அதை அடைய ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. 2010 நாம் தமிழர் கட்சி பிறக்குது.
2024 நினைக்கிறோம். 2016 1.1 விழுக்காடு வாக்களை பெற்றோம். 2019 4 விழுக்காடு வாக்கு, 2021 7 விழுக்காடு வாக்கு. வாக்கு விழுக்காடு உயர்ந்து கொண்டிருக்கு. 7 விழுக்காடு வாக்கை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இதே வாக்கு விழுக்காட்டை இன்னொரு கட்சி பெற்றிருந்தால் இந்த 7 விழுக்காடு வாக்கை காட்டி 600 கோடி 700 கோடி வாங்கியிருப்பாங்க. எங்கள் நோக்கம் அதுவல்ல. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கும் நினைக்கிறோம். அதற்கு ஒரு வாய்ப்பு கேட்டு நிற்கிறோம். இளைஞர்கள் அரசுக்கு வரணும், படிச்சவங்க அரசுக்கு வரணும், வந்திருக்கிறோம். ஏமாத்திராதீங்க. 1000 அடக்குமுறை, ஒடுக்குமுறை, நெருக்கடி எல்லாத்தையும் கடந்து 14 ஆண்டுகள பயணத்துல சின்ன தடம்பரம் இல்லாம, தடுமாற்றம் இல்லாம, சமரசம் இல்லாம உறுதியோடு சண்டை போடுறோம். இனி ஒரு தலைமுறை இதே போல எழுந்து வராது. இதுதான் காலம். 2009 இனம் கொன்றடிக்கப்பட்ட போது அந்த இனப்படுகொலைக்கு பிறகாக எழுச்சுற்ற இனத்தின் பிள்ளைகள் நாங்க. ஆத்திரம் கொண்டு, அறச்சிற்றம் கொண்டு இந்த மண்ணின் விடுதலைக்காக, மக்கள் நலனுக்காக ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தோம். அதை உணர்ந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். மறுபடியும் திமுக அதிமுகங்கிற வரலாற்று பெருந்தவர் செய்யாதீங்க. இரட்டை லட்சத்துக்கு போட்டே பழக்கமாயிடுச்சு, உதயசூரியனுக்கு போட்டே பழக்கமாயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்க இரட்டை உதயசூரியங்கிற வாய்ப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. நாம் காலங்காலமா உழைக்கிறோம், பாடுபடுறோம், வேர்வை சிந்துறோம். ஆனா வறுமை நீங்கள, ஏழ்மை போகல, பொருளாதாரம் மேம்படல. இதே நிலையில் உங்கள் மகன் பேரன் நிற்க கூடாது என்று நினைத்தால் உங்கள் வாக்களை நாம் தமிழர் கட்சிக்கு தாருங்கள். எங்கள் சின்னத்தை பறிச்சுட்டான். எங்கள் என்னவே சின்னமா இருந்துச்சு, விவசாய சின்னத்தை ஏந்தி வந்தோம். சின்னத்தை பறிச்சுட்டான். சின்னத்தை பறிச்சாலும் நாங்கள் எண்ணத்தை கொண்டு போய் சேர்த்தோம். இன்னைக்கு ஒரு சின்னத்தை பெற்று இருக்கோம். இனத்தின் வழிதாங்கி நாங்கள் தூக்குகிறோம், ஒளி வாங்கி. இந்த ஒளி வாங்கி என்பது ஒரு சின்னம் அல்ல. இந்த ஒளி வாங்கி செலுத்துகிற வாக்கை செலுத்தினால் நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் குரல் ஒலிக்கும். 1000 ஆண்டுகளாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கக்கூடிய தமிழனுக்கு அதிகாரத்தை சுவைப்பதற்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு பிறக்கும். அதற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நமக்காக குரல் எழுப்ப யாருமே இல்லையா, நமக்காக பேச யாருமே இல்லையா என்று தவிப்போடு ஏங்கி நிற்கக்கூடிய அன்னை தமிழகத்தின் மக்கள் கடைசியாக எழுவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இனத்தின் துயர் தாங்கி வருகிறது ஒளி வாங்கி. ஒளி வாங்கி சின்னத்திலே உங்கள் வாக்களை தாருங்கள். பெருந்தலைவர் காமராசர் அரசியல் தோத்து போனார் கடைசி காலத்தில். அப்படி ஐயா காமராசர் தோற்பதற்கு முன்பாக கவியரசு கண்ணதாசன் காமராசரை வர்ணித்தார். காலத்தின் கடைசி கருணை விட்டுவிடாது. காலத்தின் கடைசி கருணை, காலத்தின் கடைசி கருணையாக அன்றைக்கு இருந்த காமராசரை தமிழ் சமூகம் கைவிட்டது. இன்றைக்கு வரலாறு பிரசவித்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை கைவிட்டுவிடார்கள். வரலாறு இனி ஒரு முறை இந்த வாய்ப்பை அளிக்காது. நாம் எழணும், நாம் ஒன்று சேரணும், நாம் வெல்லணும். இந்த முறை தவறுவிட்டு விட்டால் வரலாற்றில் தமிழம் இதற்கான தடைமை இல்லாது போகும். ஆகவே நீங்கள் பிறந்த தமிழ் தேசியத்திற்காக, தமிழ் மண்ணுக்காக உங்கள் வாக்களை ஒளிவாங்கி சின்னத்தை தாருங்கள். உங்கள் நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட, குடும்பத்தார்ட்ட எல்லாத்தையும் பேசுங்க. நான் நல்ல அரசியலுக்காக வாக்கு செலுத்த போறேன், நான் நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்த போறேன், படிச்ச இந்த மண் மீது மண் மீது மக்கள் மீது பற்று கொண்ட போராளிகளுக்கு வாக்கு செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த தொகுதி வேட்பாளராக அண்ணன் இரா கார்த்திகேயன் அவர்கள் நிறுத்தப்படுகிறார். அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு பல் மருத்துவர். அவர் கிளினிக்கில் உட்கார்ந்தாருன்னா ஒரு மணி நேரத்துல 1000 கணக்கா சம்பாதிப்பாரு. ஆனா அதை விட்டுட்டு இந்த களத்தில் இருக்கிறார்னா இந்த மண் மீது மக்கள் மீது கொண்ட அளப்பரிய பாசம் பற்று. அவர் வெறுமனே பல் மருத்துவர் மட்டுமல்ல, சமூக மருத்துவர். சமூகத்தில் கூடிய தீங்குகளை, துணிகளை நீக்க வேண்டும் உயரிய நோக்கத்தோடு உழைக்கக்கூடிய ஒரு பெருமகன். அவருக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உண்மையாக, உறுதியாக என்று உழைப்போம். நன்றி, வணக்கம்.